நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜூன் 13. யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரை உள்ள வசனங்கள். படைப்புகளின் மேல் அக்கறை உள்ள தேவன். 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாறவும் உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியனும் இளைப்பாறவும் ஓய்ந்திருப்பாயாக. வசனம் 12. தேவனை ஆராதிப்பதும் அவர் அவர்களுக்கு தானமாக கொடுத்த நிலத்தில் வேலை செய்வதும் ஒன்றுக்கொன்று இணைந்த செயலாகவே இஸ்ரவேலருக்கு இருந்தது. அதாவது இஸ்ரவேலர்களின் பண்டிகைகள் அவர்களின் விசுவாசத்தை அடிப்படையாக கொண்ட காலங்களின்படியே அனுசரிக்கும்படி கொடுக்கப்பட்டிருந்தன. 7வது நாள் ஓய்வு நாள், அவ்வாறே 7வது ஆண்டு ஓய்வு வருஷம். 7ஆம் ஆண்டாகிய ஓய்வு என்பது ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களிடத்தில் மட்டுமின்றி அவர்களிடத்தில் வேலை செய்கிற அடிமைகள், அவர்களுடைய பிள்ளைகள் ஆகியோரின் நலனின் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவிக்கிறது. ஆகவே ஓய்வு என்பது மனிதருக்கு அவசியமானது. எவ்வித பாரங்களும் எதிர்கால கவலைகளும் அற்ற நிலையில் தேவனை ஆராதிப்பதற்கு இவை நம்மை ஆயத்தப்படுத்துகின்றன. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு இவ்விதமான கட்டாய பிரமாணம் கொடுக்கப்படாவிட்டாலும் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கான அல்லது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் காலத்தையும் வேலைகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மேலும் அவர்கள் விவசாயத்திற்கு பயன்படுத்துகிற நாட்டு விலங்குகள், காட்டு விலங்குகள், விவசாய நிலம் போன்றவற்றின் நன்மையும் அவர் நாடுகிறார் என்பதை இது காட்டுகிறது. இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கும்படி தேவன் நமக்கு கொடையாக அளித்த இயற்கை செல்வங்கள், வளங்கள் ஆகியவற்றை குறித்து நாமும் அக்கறை கொண்டிருக்க வேண்டும். மனித குலத்தின் மிதமிஞ்சிய பயன்பாட்டால் தேவனின் கொடைகளாகியவை அளிக்கப்பட்டு வருகின்றன. விசுவாசிகள் இதற்கு மாறாக அவற்றின் நன்மையை நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். பின்னாட்களில் 490 ஆண்டுகள் இஸ்ரவேலர்கள் ஓய்வு நாட்களை கைக்கொள்ளாமல் விட்டுவிட்டார்கள். ஆகவே அவர்களை பாபிலோனுக்கு கைதியாக அனுப்பி 70 ஆண்டுகள் நாட்டுக்கும் நிலத்துக்கும் இளைப்பாறுதலை கொடுத்தார். ஒருவேளை இன்றைக்கு நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் காலத்தையும் கொடுக்காவிட்டால் நம்மிடத்திலிருந்தும் காலமும் நேரமும் வலுக்கட்டாயமாக பிடுங்கப்படலாம். மேலும் இந்த பிரமாணங்கள் நம்முடைய எதிர்கால தேவைகளுக்காக கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. 7ஆம் ஆண்டில் விவசாயம் செய்யாவிட்டாலும் அவர் அவர்களுக்கு உணவளிக்கிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நாளைய தினத்தை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. நான் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இதிலே நம்முடைய விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் காண்பிக்க வேண்டும். ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் நம் தேவைகள் அனைத்தும் சந்திப்பார். ஆகவே தேவன் நமக்கு அருளியிருக்கிற நேரத்தையும் அவர் நமக்காக படைத்துள்ள இயற்கை வளங்களையும் நாம் பொறுப்புடன் கையாளுவோம். நம்முடைய வேலைகளும் உலக கவலைகளும் தேவனை ஆராதிப்பதற்கென உள்ள நேரத்தை விழுங்கிவிடாமல் எச்சரிக்கையாக இருப்போம். நம்மை சுற்றியுள்ள மனிதர்களிடமும் தேவனுடைய படைப்புகளினிடமும் அன்பும் அக்கறையும் காட்டுவதே உண்மையான கிறிஸ்தவ பண்பாகும். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருக்குரிய நேரத்தை அவருக்கு கொடுக்கும்போது அவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே நிறைவாக்குவார் என்ற முழு விசுவாசத்தோடு தொடர்ந்து பயணிப்போம். ஆமென்.